பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வாதமான நல்ல வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நிறைவான கிருபைகளை தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள்ல யூதர்கள், இஸ்ரவேலர் மோசே கொடுத்த அப்பத்தை குறித்து மேன்மையாக பேசினார்கள். நமக்கு தெரியும், அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே நடந்தார்கள். அப்போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று சங்கீத புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த 40 ஆண்டும் அவர்கள் கானான்ல போய் சேர்ந்து வேலை ஆரம்பிக்கும் வரைக்கும் ஒரு நாள் கூட ஆண்டவர் அந்த அப்பத்தை அவர்களுக்கு விலக்கவில்லை என்று பார்க்க. மோசே எங்களுக்கு அப்பத்தை கொடுத்தான், நீர் என்ன அடையாளம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அதை. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். எங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள் என்று மேன்மை பாராட்டினார்கள். அப்போது இயேசு சொன்னார், வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதாவது மோசே கொடுத்த அப்பத்தை பார்க்கிலும் மேன்மையான ஒரு அப்பத்தை பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து அனுப்பி உங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சர்வலோகத்துக்குமாக உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமாக இந்த உலகத்தை அனுப்பினார் என்று பார்க்க. ஆகையினாலே தான் இயேசுவுக்கு ஒரு பெயர், அவர் உலக இரட்சகர். நம்முடைய ஆண்டவர் உலக இரட்சகராக இருக்கிறார். இப்போ வானத்திலிருந்து வந்த அப்பம், கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல, வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வானத்துக்குரிய மேனி எவ்வளவோ மேலானது. அதே அதிகாரத்தில் 48ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. முந்தின ஆதாம் மண்ணானவன், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளாகிய நாம் வானத்துக்கு உரியவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இந்த உலகத்தோடு அழிந்து போகிறவர்களாக அல்ல, வானத்துக்குரியவர்களாக என்றென்றைக்கும் பரலோக ராஜ்யத்தில் வாழுகிறவர்களாக, இயேசுவோடு வாழுகிறவர்களாக, நித்திய காலமாக வாழுகிறவர்களாக காணப்படும்படி நாம் இந்த வேத வசனங்களை கை கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர், நடத்துகிறீர். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தால் வானத்துக்குரிய மகிமை எங்கள் வாழ்க்கையில காணப்படும்படி சத்தியத்தை கை கொண்டு தேவனுக்கு பிரியமாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காணப்படக்கிறவதால் இவர்களை ஆசீர்வதி. இந்த நாளிலும் இவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.